guys, welcome on to this channel. 10th standard சயின்ஸில் 12th சாப்டராக இருக்கிற பிளான்ட் anatomy அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி. இது பயாலஜியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம புக்கில். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் இன்ட்ரடக்ஷன் அபவுட் பாட்டனி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் பிளான்ட் anatomy அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி இதை பற்றி நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்ட்லையும் டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். இதே விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம். கண்டிப்பாக புரிஞ்சு படிங்க, ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த சாப்டரில் என்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் anatomy என்ன, பிளான்ட் ஃபிசியாலஜினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிளான்ட் anatomy அப்படின்னு சொல்லும்போது க்ரீக் வேர்ட் படி அனா அப்படின்னா டு அண்டர் அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். அண்ட் டாமி அப்படின்னா கட் அப்படின்ட்டு அர்த்தம். அதாவது ஒரு செடியை பிரித்து அதுக்குள்ளே பார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை பற்றி நம்ம படிக்கிறது தான் நம்மளுக்கு அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பிளான்ட் ஃபிசியாலஜி. அந்த பிளான்ட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக அதில் ஒவ்வொரு விஷயங்கள், இப்போ ஒரு மனுஷன் எடுத்துட்டோன்னா அவனோட அவுட்புட்ஸ் அண்ட் அவனுடைய எஜுகேஷனும் சரி, அது எல்லாமே நம்மளுக்கு வெளியே அவுட்டராக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவன் கூட நம்ம கொலாய்ட் ஆகி பேசும்போது தான் நம்மளுக்கு அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதை அனாட்டமி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்படி நடந்துக்கிறான், அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இன்ட்ரடக்ஷன். பிளான்ட் எக்ஸிபிட் வேரியிங் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். Atoms are organized into molecules, molecules into organelles, organelles into cells, cells into tissue and tissues into organs. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்கன்ஸை நம்ம ஒரு உயிரினம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனுஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஆட்டம்ஸ், ஒவ்வொரு பொருட்களுமே இங்கே ஆட்டம்ஸால் மட்டுமே தான் உருவாகுது. அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் மாலிகுலாக இருக்குது. அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஆர்கானல்ஸாக உருவாகுது. அந்த ஆர்கானல்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் செல்ஸாக மாறுது. செல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு டிஷ்யூவாக மாறுது. அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கனாக ஆகுது. அந்த நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது. அப்போ ஆர்கானிசம்ங்கிறது ஒரு உயிரினம்னா, ஒரு உயிரினமில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொன்று விஷயம் நம்ம சொல்லலாம். ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கலாம். இந்த மரக்கட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். இந்த சின்ன சின்ன துகள்கள் நம்மளுக்கு ஆட்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரா எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட்டம்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராவும் ஒவ்வொரு சைஸில் இருக்கலாம். அது எல்லாமே வெவ்வேறு விஷயங்கள். அப்போ வெவ்வேறு ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு மாலிகுல். அதுதான் ஒரு மரக்கட்டை துண்டு அப்படிங்கிறது. அந்த மரக்கட்டை துண்டை நம்ம பெயிண்ட் எடுக்கிறோம். அந்த பெயிண்ட் அடிக்கிறது தான் ஆர்கனல்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஆர்கனல்ஸில் ஒவ்வொரு மரக்கட்டை துட்டையும் சேர்ந்து ஒரு டப்பா மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாத்தையும் ஆணி அரைஞ்சி ஒரு பொருளாக நம்ம மாற்றணும்னா அது டிஷ்யூ. அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம உருவாக்கணும்னா ஒரு ஆர்கன்ஸும் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட், அதோடைய உள் அமைப்பு, ஒவ்வொரு தாவரத்துடைய உள் அமைப்பு, அதாவது பிளான்ட்டுடைய உள்ளமைப்பை யார் ஃபர்ஸ்ட் சொல்கிறாரு, வெளியிடுறாரு அப்படின்னா இங்கிலீஷ் ஃபிசிஷியன் நீமா க்ரூ. ஹீ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் த பிளான்ட் அனாட்டமி உடைய ஃபாதர் அப்படின்ட்டு இவரை சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய நேம் நீமா க்ரூ. அண்ட் இதை 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரமாக நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் ஆட்டம் இன்ட்டு மாலிகூல்ஸ் இன்ட்டு ஆர்கனல்ஸ் இன்ட்டு செல்ஸ் அண்ட் செல்ஸ் இன்ட்டு டிஷ்யூஸ் இன்ட்டு ஆர்கன்ஸ்னு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்தோம். அப்போது டிஷ்யூனா என்ன அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாமா? டிஷ்யூஸ் ஆர் குரூப் ஆஃப் செல்ஸ் that are similar or dissimilar in structure and origin but perform similar function. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஸ்கூல்லே எடுத்துக்கலாமே. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரை இருக்குது. அப்போ வெவ்வேறு கிளாஸஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கூலுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு வரோம்? எஜுகேஷன் படிக்கிறதுக்காக மட்டுமே தான். அப்போது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு வரோம். அப்போ எல்லாருமே இங்கே வர்றது எதுக்காக? கற்றுக்கிறதுக்காக தான். அப்போ கல்வியை கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வரோம். அப்போ இங்கே ஒரே ஒரு விஷயம், இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரை எல்லோரும் படிக்கிறதுக்கு வராங்க. ஆனால் ஒவ்வொரு கிளாஸ் அது எல்லாம் சேர்ந்தது ஒரு ஸ்கூல். இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் ஆஃப் செல்ஸ். அப்போ அதாவது ஒரு கிளாஸ் ரூமை நீங்கள் ஒரு செல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ரூம் சேர்ந்து எல்லா கிளாஸ் ரூமும் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். தட் ஆர் சிமிலர் ஆர் டிசிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜினுக்கு பதிலாக நம்ம கிளாஸை வச்சுக்கலாமே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு செல்லும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு ஒரு டிஷ்யூ. அதாவது ஒவ்வொரு கிளாஸும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. பட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். ஆனால் இவங்க எல்லாரும்
ஒரே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயத்த தான் பண்ணுறாங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்த தான் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஸ்கூலில் சொல்லலாம். பிளான்ட் டிஷ்யூ கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு 2 பேஸ்ட் ஆன் தி எபிலிட்டி டு டிவைட். அது டிவைட் ஆகுறது திறன் பொறுத்து நம்மளுக்கு 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க டிஷ்யூவை. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்ட்டு 2. அண்ட் இப்போவும் பார்க்குறது டிஷ்யூவோட டைப் இல்லை, டிஷ்யூ சிஸ்டமோட டைப். அதாவது அந்த திசுவோட அமைப்பு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சாக்ஸ் அப்படிங்கிறவர் 1875ல் நம்மளுக்கு டிஷ்யூ சிஸ்டம் அப்படிங்கிறத நம்மளுக்கு 3 டைம்ஸாக பிரிச்சிருக்கிறாரு. அதுவும் பிளான்ட்டோட டிஷ்யூ சிஸ்டமை 3ஆக பிரிஞ்சிருக்கிறாரு. தெர்மல் ஆர் எபிதர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்ட்டு 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்களும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கும். இதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். Until then, bye from me and thank you for watching.